கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்ற மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு 2026ஆம் ஆண்டு மாநிலங்களவை சீட் வழங்கப்படும் என ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் மாநிலங்களவைக்கு செல்வது உறுதியாகியுள்ளதாக கூறப்படுகிறது. அனைத்து நிர்வாக குழு உறுப்பினர்களும் கமல்ஹாசனை ராஜ்யசபா உறுப்பினராக வற்புறுத்தி வரும் நிலையில் இது தொடர்பாக கமல்ஹாசன் தலைமையில் விரைவில் நிர்வாக குழு கூட்டம் கூட்டி முடிவெடுக்கப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதிமுக தொழிற்சங்க பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட வைகோ ராஜ்யசபா பட்டியலில் என் பெயர் வராமல் கூட போகலாம் என்று தெரிவித்துள்ளார். புதிய ராஜ்யசபா உறுப்பினர்கள் பட்டியலில் கமல்ஹாசன் போன்ற புதிய தலைவர்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் வைகோ போட்டியில் இருந்து விலகியுள்ளார். இதனால் தனக்கு ராஜ்யசபா கொடுக்கப்படவில்லை என்று தொண்டர்கள் கோபப்படக்கூடாது என அறிவுறுத்தும் நோக்கில் திமுகவை திட்டாதே என கூறியுள்ளார். அதோடு 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக சீட்டுகளை பெற வைகோ திட்டமிட்டு இருப்பதாலும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி பாஸ் வாலா பி தி பாஸ். ஒதுக்கீட்டில் சிக்கல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த கட்டளை எனவும் கூறப்படுகிறது. எனது கட்சியில் இருந்து விலகுபவர்களை வேறு கட்சிக்கு செல்வதற்கு பதிலாக விஜய் கட்சிக்கு செல்லுங்கள் என தான் பேசியதற்கு காரணம் அவர்களை விஜய் சேர்த்துக் கொள்ள மாட்டார் என்று தெரியும், அதனால்தான் அப்படி சொன்னேன் என்று சீமான் தெரிவித்துள்ளார். கடலூர் மஞ்சக்குப்பத்தில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது தனது ஆட்சியில் பூமியின் சொர்க்கமாக நாட்டை மாற்றுவேன் என்றும் சிவன் ஆட்டத்தை பார்த்திருப்பீர்கள், இனிமேல் சீமான் ஆட்டத்தை பார்ப்பீர்கள் என்றும் கூறினார். இன்னும் ஒரு 4-5 மாதம் தானே பொறுத்திருந்து பாருங்க ஆட்டம் எப்படி இருக்குன்னு. நான் திரும்ப சொல்கிறது தான், சிவன் ஆட்டத்தை பார்த்துருப்பீங்க, சீமான் ஆட்டத்தை பார்ப்பீங்க. இந்த தேர்தலில் வேறு மாதிரி வியூகங்களை வகுத்து அந்த நுட்பங்களை வகுத்து ஒரு இந்த பூமியின் சொர்க்கமாக இந்த என் நாட்டை, என் தாய் நிலத்தை மாற்றுவேன், உலகத்தின் தலை சிறந்த நாடாக. அது சொல்லும்போது நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் காட்டுவேன் எப்படி எங்கள் ஆட்சியில் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுவேன்.